ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மல்லி சட்னி ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்னோடய ஸ்டைலில் மல்லி சட்னி நான் எப்படி பண்ணுவேனோ அதை தான் உங்ககிட்ட நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, 2 நார்மல் மிளகாய், காஞ்ச மிளகாவும் ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இந்த அளவுக்கு தான் புளி, அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டுங்க. அதிகமாக வேண்டாம், இது கொஞ்சம் தான் தேவைப்படும். அதனால் 2 தக்காளி. அதே மாதிரி இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. இதே மாதிரி முருகன் இட்லி கடை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலாகவும் இருக்கும். அதே மாதிரி நான் இப்படி தான் பண்ணுவேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்புங்க. இவ்வளோ தான் ரேஷியோ எடுக்கணும். இப்போ வாங்க நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இது நான் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக, ஏன்னா வதக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தக்காளியும் சேர்த்து கட் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் தக்காளி கட் பண்ணும்போது அந்த கொண்டை எடுத்துருங்க. அந்த கொண்டை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் எடுப்பாங்க, சிலருக்கு தெரியாது இல்லையா, அதனால் சொன்னேன். அதில் ஒரு சின்னதாக வந்து பச்சை கலரில் கொண்டை வரும், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் தக்காளியை நம்ம வந்து பயன்படுத்தணும். நான் இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா இதை வந்து லைட்டாக வதக்க தான் போகிறோம், அதனால் வந்து நான் 2 இந்த மாதிரி துண்டு துண்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ, நான் இதை செய்கிறது 4 பேர் தாராளமாகவே சாப்பிட்லாம். நிறையவே வருங்க. இது பார்க்க தான் இவ்வளோ இருக்குது இல்லையா, பொருள்லாம் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் சட்னியோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே நல்லாவே வரும். இப்போ நம்ம வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பும் உளுத்த பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வந்து செவக்க ஒரு பொன்னிறமாக வந்தால் போதும், ரொம்ப வந்து வறுக்கணும்னு இல்லை, இது லைட்டாகவே வறுந்தால் போதும். இப்போ லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், புளி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூண்டும் இதிலே சேர்த்துருங்க. இது ரொம்ப நேரம் வந்து ஒன்று ஒன்றா தான் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணுன்னு கிடையாது, ஏன்னா நம்ம கொஞ்சம் தானே செய்கிறோம், அதனால் வந்து அப்போவே போட்டுடலாம். இது அப்படியே கொஞ்சம் வறுந்து வரட்டும். அதே மாதிரி நான் வந்து பெருங்காயம் யூஸ் பண்ணது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பு வந்து இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அதில் இந்த வீடியோவில் காணோங்க, அதனால் நீங்கள் வந்து பெருங்காயம் ஒரு சிட்டைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தாளிக்கும் போது யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இப்போயே வறுக்கும் போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நான் வந்து எடுத்ததுக்கப்புறம் வீடியோ பார்க்கும்போது அந்த கிளிப்பு இல்லை. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி லைட்டாக வந்து வதங்கி வந்தால் போதுங்க, ரொம்ப வந்து சாஃப்டாக தக்காளி தொக்கு மாதிரிலாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு இப்போயே நீங்கள் சேர்த்துடலாம். அடுத்ததான் நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இப்போ அதையும் நான் சேர்த்துட்றேன். இந்த கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப சாஃப்டாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரா ஸ்மெல்லு மட்டும் போனாவே போதுங்க, அந்த பச்சை ஸ்மெல் இல்லாத ஓரளவுக்கு வதக்கினா போதும். கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துட்டு அடுத்தது நீங்கள் போடக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஆற வச்சு அரைக்க வேண்டியதாக. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இது அப்படியே வந்து இந்த கடாயிலே வந்து நான் ஆற விட்டுறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டேங்க. நீங்கள் திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தாங்க நான் அரைச்சிருக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து நம்ம தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்படியே இந்த அளவுக்கே போதும். அதே மாதிரி ரொம்ப கோர்ஸாக தான் நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஏன்னா அந்த கடலைப்பருப்பு அந்த உளுத்தம்பருப்புலாம் லைட்டாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரொம்ப சிம்பிள் தாங்க, கருவேப்பிலை மட்டும்தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ கருவேப்பிலை போட்டு லைட்டாக வந்து செவந்ததுக்கப்புறமா நீங்கள் உடனே வந்து இந்த சட்னியை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சட்னியை எடுத்து சேர்த்துடலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ ஊற்றும் போது இந்த திக்னஸ்லேயே உங்களுக்கு போதுனாலும் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். ஆனால் வந்து இது ரொம்ப திக்காக இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு 4 பேருக்கு வேணுன்றதுனால இப்போ நான் மிக்ஸி ஜாரை அலசி நான் இப்போ அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இதை விட ரொம்ப தண்ணியாக, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறத திக்னஸை விட ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இந்த சட்னி நல்லா இருக்காது. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரியே இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க கூட, 5 நிமிஷத்தில் இதை பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயுமே சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி தோசை கூட தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தோசைக்கு தான் ஆப்டாக வந்து சூப்பராக இருந்ததுங்க. பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் சட்னி அரைச்சி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ சட்னி வந்து நல்லா தயாராகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து தோசைக்கல் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து அடுத்தது தோசை வாத்து கொடுத்துட வேண்டியதாங்க. எங்கள் பாப்பாவுக்கு தாங்க நான் ஃபஸ்ட்டு தோசை 2 தோசை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. இப்போ எப்படியும் வந்து ஸ்கூல் லீவு, அதனால் பசங்க வீட்டில் இருப்பாங்க. இது மாதிரிலாம் நம்ம சின்ன சின்ன சட்னி ரெசிபிலாம் பண்ணி கொடுக்கும்போது ஒரே மாதிரி சாம்பார் சட்னின்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட் சட்னியாக கொடுக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இப்போ தோசை வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுத்து 2வது ஒரு தோசை நான் வந்து ஊற்றிக்கிறேங்க. மல்லி சட்னி பலவிதமாக வந்து செய்வாங்க. என்னோடய மெத்தடில் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், மல்லி சட்னியும் ரெடியாக இருக்குது, சுட சுட தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சட்னியை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த திக்னஸில் தான் இருக்கணும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.